ஹலோ கைஸ், வெல்கம் டு அசோக்ஸ் இன்ஃபோபீடியா. நான் உங்கள் அசோக். இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த் அண்ட் நாலேஜ் இஸ் பவர். இன்னைக்கு ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோட வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு செயலை செஞ்சு முடிக்க முடியாமல் தடுக்கிற பிக்கஸ்ட் எனிமி யார் தெரியுமா? உங்களுடைய அன்கான்ஷியஸ் மைண்ட், உங்களுடைய அன்கண்ட்ரோல்டு மைண்ட். இப்போது மார்னிங் பங்க்சுவலாக ஆஃபீஸ் போகணும்னு நினைக்கிறோம், பட் பெர்மிஷன் போட்டுக்கலான்னு காலையிலேருந்து தூங்கிடுறோம். சுகர் கட் பண்ணணும்னு நினைக்கிறோம், காலையில் எழுந்த உடனே காஃபி எடுத்து வாயில் வச்சிடும். ஜிம்முக்கு போகணும், ரெசல்யூஷன் எடுப்போம் அப்படின்னு பிளான் பண்ணுறோம். 1 இயர் பேக்கேஜுக்கு ஃபீஸ் எல்லாம் கட்டிடுறோம். ஒரு மாதம் கூட முழுசாக போகிறதில்ல. இந்த மண்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு மார்னிங் எந்திரிச்ச உடனே அலாரத்தை ஆஃப் பண்ணிவிட்டு தூங்கிடுறோம். அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு போகிறோம், அன்னைக்கும் தூங்கிடுறோம். இன்னைக்கு இந்த வாரம் 2 நாள் போயிடுச்சு, சரி அடுத்த வாரம் மண்டேலேருந்து ஆரம்பிப்போம் அப்படின்னு ஆரம்பிக்கிறோம். உங்களுக்கு ஒரு வருஷமும் போயிடுது, நீங்கள் நினச்ச பிளானும் நடக்கிறது இல்லை. ஃபுட் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறோம், டயட் பிளான்லாம் போடுறோம், மிட் நைட்டில் பிரியாணி ஆர்டர் பண்ணி சாப்பிட்றோம். இதில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது. என்னன்னு கவனிச்சிங்களா? நம்மளுடைய மைண்டு தான் இதை செய்யணும்னு சொல்லுது, நம்மளுடைய மைண்டு தான் இதை செய்ய வேண்டான்னு சொல்லுது, நம்ம மைண்டு தான் இதை பிளான் பண்ணுது, நம்ம மைண்டு தான் அதை ஸ்கிப் பண்ணுது. இப்போது கான்ஷியஸ் மைண்ட் வந்து செய்கிற எல்லா செயலுக்கும் ஒரு இன்டென்ஷன், ஒரு இன்வால்மெண்ட்டு, ஒரு கோல் செட் பண்ணி கொடுக்கும். அதுவே அன்கான்ஷியஸ் மைண்ட் வந்து இதை ஸ்கிப் பண்ணிடு, இதை செய்யாத, இதை டிலே பண்ணுன்னு சொல்லுது. இப்போ நம்ம யார் சொல்கிறத கேட்குறது? இப்போது நம்ம ரஹ்மான் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார், உங்கள் மைண்டை நல்ல செயின் போட்டு இருக்க கட்டி வைங்க அப்படின்னு. அப்போ தான் அது உங்களுக்கு டிசிப்ளினாக இருக்கிறதுக்கும் ஒரு கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு லைஃப் ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னார். அப்படித்தாங்க உங்கள் மைண்டை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி வைக்கணும். இப்போது நீங்கள் டிசிப்ளினாக ஒரு விஷயத்த ஆரம்பித்து செய்யும் போகும்போது எங்கெங்கெல்லாம் ஸ்ட்ரகிள்ஸ் வருது, எங்கெங்கெல்லாம் டிஸ்டர்பன்ஸ் வருது, எங்கெங்கெல்லாம் இந்த அன்கான்ஷியஸ் மைண்டு ஸ்கிப் பண்ணுன்னு சொல்லுதோ அந்தந்த இடத்துல எல்லாம் ஒரு சப்போர்ட்டிவ் ஆக்ஷன் எடுத்துக்கோங்க. லைக் ஒரு செடியை நம்ம வளர்த்துறோம், அது வளரும் போகும்போது காற்றுல வந்து கீழே விழுந்து இறந்துரும்னு பக்கத்துலேயே ஒரு குச்சி நட்டு வச்சு அதை சப்போர்ட்டாக வளர்த்துறோம் இல்லையா? அப்போது இந்த குச்சியோட சப்போர்ட் மூலிமா அந்த செடி நல்லா வளரும். அந்த மாதிரி தான் நீங்கள் ஒரு ஆக்ஷனை கையில் எடுத்துக்கணும். சப்போர்ட்டிவ் ஆக்ஷன்னா என்ன நினைக்கிறீங்க? இப்போது ஜிம் வந்து உங்களால் தனியாக போக முடியலன்னா ஒரு பார்ட்னருடைய ஹெல்ப் வந்து எடுத்துக்கலாம். சரி, டயட் பிளான் வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னா ஒரு செக்லிஸ்ட் வச்சு அதை வந்து ரெகுலராக அந்த செக்லிஸ்ட்டை வந்து நம்ம செக் பண்ணி நம்ம சரியாக பண்ணுறோமா இல்லையான்னு பார்த்துக்கலாம். இது மாதிரி ஒவ்வொரு சப்போர்ட்டிவ் ஆக்ஷன்ஸும் நம்ம எடுத்து நம்மளுடைய ஆக்ஷன்ஸை சரி பண்ணும் விதமாக நம்மளுக்கு எல்லா விஷயமும் சரியாக நடக்கும். சப்போஸ் நம்மளுடைய அன்கான்ஷியஸ் மைண்டு நம்மளை எதையுமே செய்ய விடாமல் ஸ்கிப் பண்ணிக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 2 இயர்ஸ் நம்மளை இப்படியே வச்சுருக்குன்னா ரிசல்ட் என்னவாக இருக்கும்? எக்ஸாம்பிள், இப்போ 2 இயர்ஸ் வந்து ரீல்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கோம், எப்படி இருப்போம்? நம்ம எதில் எக்ஸ்பர்ட்டாக இருப்போம்னு நினைக்கிறீங்க? ரீல்ஸில் மட்டும்தான் எக்ஸ்பர்ட்டாக இருப்போம். இன்றைக்கி சிச்சுவேஷனில் ஒரு 3 இயர்ஸ் ஃபிலிமை கூட பார்க்க முடியாத சிச்சுவேஷனில் சொசைட்டி இருக்குது. எல்லாரும் 30 செகண்ட்ஸ் 10 செகண்ட்ஸ் ரீல்ஸ்குள்ளே அடங்கிட்டாங்க. ரீல்ஸை ஸ்கிப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்களோட அன்கான்ஷியஸ் மைண்ட் அவங்கள யோசிக்கவே வர்றதில்ல. சொசைட்டியில் ஆங்ஸைட்டியும் ஸ்ட்ரெஸ்ஸும் இவ்வளவு அதிகமாக இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? எல்லாருக்கும் அவங்க நினச்ச செயலை செய்ய முடியலன்ற அதீத வருத்தம் மட்டும்தான். உங்கள் மைண்டை கண்ட்ரோல் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செய்யுங்க, டிசிப்ளினாக இருங்க, லைஃப் நல்லாயிருக்கும். அடுத்த வீடியோவில் ஒரு புது இன்ஃபர்மேஷனோட உங்களை சந்திக்கிறேன். பாய்.